வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரில் பிரியமான என் இனிய அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாக மகிமையின் நேரம் என்ற நிகழ்வுக்குள்ளாக ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவர் செய்த வல்ல செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவருடைய சமூகத்திலே நாங்கள் தஞ்சம் என்று ஒன்று கூடியிருந்து அவரை ஆராதிக்கின்ற மக்களாயிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதன் வண்ணமாக இந்த நேரத்தில் அவரை மீண்டுமாக நாங்கள் ஆராதிப்போம். அவரை ஆராதிக்கின்ற போது மகிமையின் மேகம் இறங்கியதாக வேதம் சொல்லுகிறது. மேகம் அந்த மக்களை மூடியே, அவர் இஸ்ராயேல் மக்களை மேகம் மூடியதாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய சமூகம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் வழி தெரியாத அந்த வனாந்தரத்திலே ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் கடந்து சென்றதாக வேதத்தில் அறிகின்றோம். எனவே நம்முடைய தனித்துவமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னால் கடந்து செல்லுகிறது என்று சொன்னால் நாங்கள் அதை 100க்கு 100 விதமாக நம்பியே ஆக வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றவர். அவர் உண்மையுள்ள தெய்வம், வாக்கு மாறாதவர், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறவர். காலம் தாழ்த்தினாலும் அவருடைய வாக்குறுதிகள் பொய்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே ஒன்று கூடியிருக்கிற நாங்கள், அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே நாங்கள் வாழும்படியான ஒரு சலாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வாழும்படியான நல்ல காற்றை அவர் கொடுத்து நம்மை இந்த உலகத்தில்
வாழ ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் நிற்கிறது கூட அவருடைய சுத்தமான கிருபை. அந்த கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த வேளையில் அந்த புது கிருபையை நமக்குள்ளே ஊற்றி அவருடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நம்மை நிறைத்து நம்மை குடும்பமாக அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே அவருடைய கைவன்மை நம்மளோட கூட இருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை என் கண் முன்னாலேயே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட தாவீது ராஜாவோட கூட இருந்த ஆண்டவர், அவருடைய வலிமை, அவருடைய வலக்கரம், அவருடைய புனித புயம் இன்றைக்கு அவரை நாடி தேடி அவரிலே அதீதமான நம்பிக்கையை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வலக்கரம் கூடவே இருக்கிறது. அவர் நிழலாயிருக்கிறார், அவர் அரணாயிருக்கிறார். அவருடைய கூடார மறைவிலே நம்மை வைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உயர்ந்த அடைக்கல பட்டணமாயிருக்கிறார். கழுகுதன் குஞ்சுகளை தோள் மீது சுமக்கிறது போல ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டிலும் நம்மை வாழ வைத்திருக்கிறார். 4 மாதங்களை கடத்தி வந்திருக்கின்றார். 4 மாதங்களை கடந்து வர கிருபை செய்திருக்கின்றார். நம்முடைய உணவை, தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் கூட இந்த வேபும் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த மகிமையின் நேரத்திலே கலந்து கொள்ளுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பிற்குள்ளாக வருவோம். அவருடைய வல்ல செயல்களை நினைவு கூறுவோம். அவர் வரலாற்று காலத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஈசாக்குடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, யாக்கோபுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய தனித்துவமான வாழ்க்கையிலும் அவருடைய உடனிருப்பை அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். அவருடைய தேவ சமூகம் நமக்குள்ளாக வருகிறது. அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே கொடுக்கிறார். இன்றைய நாளிலும் அவர் கொடுக்கின்ற வார்த்தை 126வது திருப்பாடலில் முதல் 2 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்துகிற போது அதை பிற இனத்தார் கண்டு இப்படி சொல்வார்களாம், ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எனவே இந்த நேரத்தில் பிற மனிதர்கள் காணும்படியாக, பிற மக்கள் மத்தியிலே நம்மை சாட்சியாக மாற்றவல்ல ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். நம்மிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்கே 2 3 என் நாமத்தினால் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய உயிரூட்டத்திலே கலந்திருக்கின்றார். என் ஆண்டவரை நான் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவருடைய தோளில் நான் சாய்ந்திருக்கின்றேன். என் ஆண்டவருடைய மார்பில் நான் சாய்ந்திருக்கிறேன். என் ஆண்டவருடைய வலக்கரம் என்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமத்தை போற்றுவோமா? சோஸ்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தஞ்சம் என்று ஒன்று கூடி வந்து இந்த மகிமையின் நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திசை திருப்பம் ஏற்படட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் செலுத்துகின்ற ஆராதனைகளிலே ஆண்டவரே, பிள்ளைகள் பாடுகின்ற இந்த பாடலிலே உம்முடைய தேவ பிரசன்னம் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களுடைய தேவனாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சீயோனின் அடிமை நிலையை நீர் மாற்றுகிற போது நாங்கள் கனவு கண்டவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது எங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது ஆண்டவரே. நாங்கள் பல்வேறு நெருக்கடிகளிலும், வேதனைகளிலும், சோதனைகளிலும், அவமானங்களிலும் மூழ்கி போய் ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லையே என்று நாங்கள் தட்டுத்தடுமாறி நிற்கிற போது நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர் சுவாமி. அந்த நேரத்தில் எங்கள் அடிமை நிலைகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் கனவு கண்டது போல அந்த காரியத்தை நினைக்கின்ற அளவிற்கு உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளே பொழியப்படுகிறது.
உம்முடைய அற்புத கரமங்களுக்குள்ளே செயலாற்றுகிறது. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவனை, அதிலுமே அதிசயமானவரை, அதிலுமேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராத்துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராத்துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த காலங்களிலே உள்ள துன்பங்களை எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார் நாம தேடுகின்ற ஆண்டவர், நாங்கள் நம்பி வந்த ஆண்டவர். நம்முடைய முகங்களிலெல்லாம் வழிந்தோடுகிற கண்ணீரை நான் துடைத்தறிகிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கிலே உண்மையுள்ளவராக இருக்கின்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே, இந்த ஞானத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கால் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய ஒரு பெரிதான கிருபை ஆண்டவரே. அப்படியெல்லாம் நம்பிக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அதீதமான பார்வை நம்மிலே இருக்கிறது. என்னிலே அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எனவே அவருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார், ஆசிக்கின்றார். எனவே இந்த நேரத்திலும் அதே திருப்பாடல் 126வது திருப்பாடலின் 5-6 வசனங்கள் நமக்கு விளம்புகிறது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது
அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். எனவே இந்த நேரத்திலே அவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்திக்கொண்டு ஏதோ ஒரு காரியம் நமக்கு அனுகூலமாய் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடைபெறவில்லை என்ற ஏக்கத்தோட காத்திருக்கின்றோமா? அவருடைய தேவ சந்நிதியிலே இந்த மகிமையின் நேரத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள், என் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீருக்கு முடிவே இல்லையா? என்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படாதா? நான் பல்வேறு கட்டுக்களினாலே கட்டப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையா ஆண்டவரே? என்னுடைய பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டங்கள் எப்படியாய் அமைய போகிறது? ஆண்டவரே, மனம் மாறாத கணவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சொல் கேளாத பிள்ளைகள் மத்தியிலே நான் துவண்டு போய் கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி விட்டனே, இப்பொழுது நான் தனிமையில் இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் பதிலே இல்லை என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சிந்துகிற கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவர். அதான் ஆண்டவரை பார்த்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பெருமையாக இந்த திருப்பாடல் சொல்லப்படுகிறது. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய போது நாங்கள் ஏதோ கனவு கண்டவர்கள் போல இருந்தோம். ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் மாற்றுவார். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை 100% நாங்கள் அவரிலே செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வோம். அவருடைய வார்த்தையிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாய் மாறுவோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது நாங்கள் அவருக்குள்ளாக வாழணும். என் மீது அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. எனவேதான் அந்த வார்த்தையை அவருக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே உள்வாங்கி நாங்கள் வாழுகிற போது நம்முடைய மனதிலே என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அதை ஆண்டவர் நிச்சயம் நிறைவு செய்கிறவராயிருக்கின்றார், நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அன்பான ஆண்டவரே, மகத்துவமுள்ள தகப்பனே, இந்த ஒரு நாளை எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாக கூட்டி கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அழைத்திருக்கிறவர் நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஏமாற்றுகின்ற மனிதர்கள் மத்தியிலே ஏமாற்றாமல் ஆண்டவரே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி ஆண்டவரே எங்களுக்கு பக்கபலமாயிருக்கின்றவர், எங்களை அணைக்கிறவர், எங்களை நிராகரிக்காதவர், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், தூய அன்பினால் எங்களை இடைக்கட்டுகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை எங்களுக்கு ஆண்டவராக கொடுத்தீரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் சுவாமி, மகிமையின் நேரம் என்ற இந்த நிகழ்விலே பிள்ளைகள் தொலைக்காட்சிக்கு முன்னால இருந்து சில பேர் கதறிக்கொண்டிருக்கலாம் ஐயா, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் நீர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கள் அப்பா. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய போது நாங்கள் கனவு கண்டவர்கள் போலிருந்தோம். அப்பொழுது எங்கள் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனவே ஆண்டவர் மாபெரும் செயல்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார் என்று பிற இனத்தார் பேசிக் கொள்வார்களாம். ஆண்டவரே, மனிதர்கள் பார்க்கும்படியாக, ஆண்டவரே, மனிதர்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, பிற இனத்தவர்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக வாழுகிற எங்களை பார்த்து அவர்களும் சான்று பகரக்கூடிய மக்களாக நீர் எங்களை மாற்றும் ஐயா. எங்கள் சிறையிருப்பு மாறட்டும், எங்கள் கண்ணீர்கள் மாறட்டும், எங்களுடைய துக்கங்கள் மாறட்டும், எங்களுடைய தோல்விகள் அவமானங்கள் மாறட்டும். உம்முடைய தேவ சன்னிதானத்தில் அது நடக்கட்டும். எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே
வேதனைகளும் துன்பங்களையும் பாடுகளையும் நீர் மகிமையாய் மாற்றி தந்திரள வேண்டும் என்று அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து சிரம் தாழ்த்தி வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே வேண்டுகின்றோம் பரலோக பிதாவே, ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் வந்தேன். தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் வந்தேன். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை.